பரத் என்ற பூனை புது வருஷத்தின் நன்மைக்காக ஜெபம் பண்ணுகிறது, மனிதர்களுக்காக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மிருக இனமாகிய நாம் மனிதன் செயல் போல நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் படைத்ததான மனிதர்கள் மிருக குணமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் சிந்துதல், ஜாதி வெறி, மதவெறி, தேவன் யார் என்று அறிந்து கொள்ளாதிருக்கிற உணர்வில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனிக்கிறோம். மிருகமாகிய நானும் என் சகோதரனாகிய டாகும் கவனிக்கிறோம். ஏன்னு சொன்னால் மனிதர்கள் மத்தியில் நாங்கள் தான் அதிகமாக உலாவுகிறோம். மனிதனோட குணங்கள் நம்மை போல மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் மிருக குணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த குணத்திலிருந்து அந்த மனிதன் மாறும்படி ஆண்டவரே, நீங்கள் அவரோட ஆறாவது அறிவுக்கு காரணமான ஆத்துமாவே சிந்திக்கும்படி நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஆத்துமா திறக்கப்பட்டதான் உண்மையான கடவுளாகிய இயேசுவே உம்மை அறிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் உம்மை அறிந்து கொள்ளாமே பிசாசியை பின்பற்றுகிறார்கள். பிசாசியை பின்பற்றி பிசாசி குணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனே, மனிதனை மனம் மாறும்படி அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு தந்த நல்ல குணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கும் நல்ல குணத்தையும் நல்ல சுகோதரத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். பண ஆசையினால் பணத்துக்கு பின்னாடி போகிற மனிதனே, ஆண்டவரே, குப்பையை தேடி போகிற மனிதனும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யும். நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அவர்களுக்கு ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.